மித்ரா, என்னாச்சு மித்ரா? நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு. அங்க பாரு, சந்திரன் மேகத்துக்குள்ள போயிட போறான். நீ முதல்ல கண்ணை திறந்து பாரு மித்ரா. குங்குமம் கண்ணுல விழுந்து கண்ணு எரியுது ஆண்டி. கண்ணு திறக்க முடியல. மித்ரா, எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து சந்திரனை பாரு. சந்திரன் மேகத்துக்குள்ள போயிட போறான். கண்ணு உறுத்தலா இருக்கு, திறக்கவே முடியல ஆண்டி. நான் சொன்ன நேரம் முடிய போகுது. ஐயா, நீங்க அம்மாவுக்கு நெத்தி வகட்டுல குங்குமம் வைங்க. சரி குருஜி. அருண் பா, நீயும் ஐஸ்வர்யா நெத்தியில குங்குமத்தை வச்சு விடு. சரிப்பா. இப்போ ஓகே, என்னால கண்ணு திறக்க முடியுது. நான் இப்ப ஆரத்தி காட்டுறேன். ஆதி கையால நெத்தியில குங்குமமும் வச்சுக்கிறேன். ஆரத்தி தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு எப்படி ஆரத்தி கட்டுவோம் மித்ரா? தட்டுல இருந்த வெத்தலை எங்க போச்சோ, அதுல இருந்து அம்மன் குங்குமம் எங்க விழுந்துச்சோ, இனி எப்படி குங்குமம் வைக்க முடியும்? எதுக்கும் தலையில எழுதி வச்சிருக்கணும். உனக்கு அது கொடுத்து வைக்கல. நான் கீழே போய் அம்மன் பாதத்துல இருந்து குங்குமம் எடுத்துட்டு வரேன் குருஜி. பிரயோஜனம் இல்லம்மா. முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு. சந்திரனும் மேகத்துக்குள்ள போயிட்டாரு. சந்திர தரிசனம் பண்ண உனக்கு கொடுத்து வைக்கலாமா? சாரி ஆண்டி. போலாங்க. போலாம். போலாம். எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி ஆசை மருமகள் ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி ஆசை மருமகள். குங்குமம் யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்திருக்கு. இங்கு இல்லையே, வானம் தானும் பாசத்தின் எல்லையே. உனக்கென்றொரு ஆசை இங்கு இல்லையே, வானம் தானும் பாசத்தின் எல்லையே. என்னது தாப்பால் போட்டிருக்க? ஐயோ, கதை வேற லாக் பண்ணிருக்கே. இது என்ன ஏதுன்னு கேட்பாளோ? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்குறேன்ல. நான் தான் வெளியே தள்ளி கதவை முன்னன்னு சொல்லிடுவாளோ? சொல்லு, அப்புறம் நீ என்ன பண்ணன்னு நானும் சொல்லுவேன்ல. அது கதவு சாத்தி இருந்ததுமா, என்னால உள்ள வர முடியல. என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் வெளியே நின்னுட்டேன். நான் வெளியே வரும்போதே கவனிச்சேன். இந்த வாச கதவை யார் சாத்துனது? கதவு நான் தாக்கா முன்ன. இவ வெளியே நிக்கிறத நான் பார்க்கவே இல்லக்கா. நம்ம எல்லாரும் மாடியில இருக்கோமே, கீழே யாரும் இல்லைன்னு நினைச்சு ஒரு சேஃப்டிக்காக தான் கதவை லாக் பண்ணிட்டு வந்தேன்.
என்ன சொல்றதுனே தெரியல. நான் வீட்டுக்கு கிளம்புற, வந்து சேருங்க. நீ ஒன்னும் பயப்படாத. மித்திர நெத்தியில ஆதி வைக்க வேண்டிய குங்குமம் உன் நெத்தியில வந்து சேர்ந்ததை நினைச்சு உன் மாமியார் குழம்பிட்டாங்க. இதுவும் நல்லதுக்கு தான். உள்ளவா. மாமா, நீ கவலைப்படாத பார்வதி. நான் மித்ரா நெத்தியில குங்குமம் வைக்கல. அது எனக்கு தெரியும் மாமா. உங்க மனைவி நெத்தியில நீங்க வைக்க வேண்டிய குங்குமம் இருக்கு. திரும்பி பாருங்க. அம்மனோட அனுகிரகத்தினால நீங்க என் நெத்தில வைக்க வேண்டிய குங்குமம் காத்துல பறந்து என் நெத்தில பட்டுருச்சு மாமா. நீங்க போனதுக்கு அப்புறம் கதவுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்த என்ன சந்திர தரிசனம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வனஜாமா இழுத்து கொண்டு போய் வாசல்ல தள்ளி விட்டு அப்புறம் கதவை சாத்திட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம அங்கேயே அழுதுட்டு இருந்தேன். அப்போ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த என்ன வனஜாமா இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளாம இருந்திருந்தா இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது மாமா. எல்லாம் அந்த அம்மனோட ஆசீர்வாதம் தான். அம்மனோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உனக்கு அம்மாவோட ஆசீர்வாதமும் நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் அதுக்கான அறிகுறி தான். காலங்கள் மாறலாம், உள்ளங்கள் மாறுமோ, உண்மைகள் தோற்கலாம், உரிமைகள் தோற்குமோ. ஆதியின் அன்பு மனைவியே, ஆதிக்கடவுளின் வாழும் தெய்வமே. ஆதியின் அன்பு மனைவியே, ஆதிக்கடவுளின் வாழும் தெய்வமே. என்ன டென்ஷனும் குழப்பமாவும் இருக்க போல இருக்கு. விதிய மதியால எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா. அது உன்னால முடியாது அகிலா. ஏன் முடியாது? விதிய மாத்திர சக்தி கடவுளுக்கே கிடையாது அகிலா. விதிப்படி நடக்கிறத கடவுளே அனுமதிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. விதிப்படி நடக்கட்டும்னு நடக்கிறதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. முயற்சி பண்ணா
அந்த விதியையே மாத்த முடியும்னு அதே புராணங்கள்ல கதைகள்ல இருக்கு. அத நீ படிச்சது இல்லையா? முயற்சி திருவினையாக்குன்னு நானும் படிச்சிருக்கேன். ஆனா எல்லா முயற்சியும் வெற்றி பெற்றதில்ல அகிலா. விதிய மதியால வெல்றதுக்கு கூட ஒரு விதி இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆதி பார்வதி விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து இப்போ நடந்து முடிஞ்ச சந்திர தரிசனம் வரைக்கும் நீ கவனிச்சு பாத்திருந்தேன்னா அவங்க 2 பேருக்கும் சாதகமா தான் விதி செயல்பட்டுட்டே இருக்கு. அதுக்காக என்ன விட்டு கொடுத்து போ சொல்றியா? ஆதிக்கட ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. எந்த காரணத்துக்காகவும் என்னால ஒரு நாள் அதை விட்டு கொடுக்க முடியாது. அகிலா, அந்தஸ்து கௌரவத்துக்காக உயிரை கொடுப்பேன், உயிரை கொடுத்தாவது விதிய மாத்துவேன்னு சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் அப்பவே எழுதி வச்சிருப்பான். அத ஒன்னால மாத்தி எழுத முடியாது. ஆதி பார்வதி ஒன்னு சேரணுங்கிறதுதான் விதி. உன்னோட எந்த மதியாலையும் அந்த விதிய ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கவே முடியாது. அகிலா, என்னாச்சு அகிலா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அகிலா, என்னாச்சு சொல்லு அகிலா. டாக்டர், நான் புருஷர் பேசுறேன். சொல்லுங்க சார். டாக்டர், அகிலா ஏதோ டென்ஷன்ல இருக்கா. கையில கிடைச்ச பொருள்லாம் உடைச்சு கையில காயம் இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ப்ளீஸ்? நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிடாதீங்க, இதோ வந்துடுறேன். ஓகே டாக்டர். சின்ன காயம்தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மேடம்? அகிலா, டாக்டர் உங்ககிட்ட தான் கேக்குறாரு. என்ன டாக்டர்? என்னாச்சு உங்களுக்கு? இந்த காயம் எதனால ஏற்பட்டது? ஒண்ணும் இல்ல டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். தூங்கி எழுந்த பிறகு எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. சார், கொஞ்சம் வெளியில வாங்க. மாத்திரையை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அகிலா. சொல்லுங்க டாக்டர். மேடமோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போதே தெரியுது, அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. மேடம் ஒரு அயன் லேடி. அவங்க மனசுல உள்ள டிப்ரெஷனை வெளியில காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மேடம் மாதிரி பர்சனாலிட்டி உள்ளவங்க அவ்வளவு சீக்கிரத்துல டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க. அப்படி டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னா அது ரொம்ப கடுமையா இருக்கும். அவங்க மன உளைச்சலுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ற வழியை பாருங்க. அதான் சரியான ட்ரீட்மெண்ட்.
நான் வரேன். அம்மாவோட மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு சரி பண்றதுக்கான வழி என்னன்னு தெரியாம தானே நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். குளத்துல இருந்த ஸ்படிகலிங்கம் பார்வதி கையில கிடைச்சது, அது விஷயமா குருஜி சொன்னது, சந்திர தரிசனத்துல நடந்தது, இதையெல்லாம் நினைச்சு உன் அம்மா பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கா. விதியை மாத்த என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்றவ கிட்ட என்ன சொல்லி சரி பண்ண முடியும் ஆதி? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா. எல்லா குழப்பத்துக்கும் என் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நீ என்ன சொல்ற ஆதி? அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம அவங்க கிட்ட இருந்து உண்மைகளை மறைக்கிறது தான்ப்பா. அதனால்தான் அடுத்த மாசம் வரப்போற என் பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ப்ரோ, இது வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு ப்ரோ. அம்மா ஏதாவது விபரீதமா முடிவெடுத்துட்டா என்ன பண்றது? ஆமா ஆதி, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. இல்லப்பா, நடக்கிற சம்பவங்களால அம்மா ரொம்ப குழம்பி போய் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்கள சரி பண்ணணும்னா அவங்களுக்கு உண்மை தெரியணும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணா முடிவெடுக்கட்டும். அது மட்டும் இல்ல, என் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குப்பா. என்ன காரணம் ப்ரோ? என் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா விபரீதமான முடிவு எதுவும் எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றத பொறுமையா கேட்பாங்க. அந்த நாள் தான் நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு சரியான நாள். இதை நான் நழுவ விட்டா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு நம்ம இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். நீ சொல்றதும் ஒரு வகையில சரியா தான் இருக்கு. ஆனா இன்னும் 1 மாசம் டைம் இருக்கே. அது வரைக்கும் உன் அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? முதல்ல அம்மாவை மன ரீதியா நம்ம தயார்படுத்தணும்பா. என்ன சொல்றாதே? முன்னோர்கள் பூஜை விஷயத்துல நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் பார்வதிக்கு தான் கிடைச்சிருக்குன்ற உண்மையை அம்மாக்கு நம்ம தெரிய வைக்கணும். நீ சொல்றது நல்ல விஷயம்தான். ஆனா நாம சொன்னா உன் அம்மா நம்ப மாட்டா, ஆதாரம் கேப்பா. அது மட்டும் இல்ல, பார்வதி எப்படி முன்னோர்கள் பூஜை பண்ணான்னு ஆத்திரப்படுவா. இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. வேற ஒருத்தர் மூலியமா சொல்ல வைப்போம். அவர் சொன்னா அம்மா கண்டிப்பா பொறுமையா கேட்பாங்க. யார் ப்ரோ அவரு? குருஜி தான். ஸ்படிகலிங்கம் பார்வதி கையில தான் கிடைச்சதுன்னு அம்மா கிட்ட சொல்லி நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்கன்னு அம்மாக்கு அட்வைஸ் பண்ணது குருஜி தானே. ஸோ இதை குருஜி கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்ல வைப்போம்.